ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம அலிகேட்டரோட நம்ம ரோலெக்ஸ். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ரோலக்ஸோட வீட்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு தடவை க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். துள்ளிகிட்டே இருந்தால் க்ளீன் பண்ணவே விட மாட்டான். சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் க்ளீன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, தண்ணி ரொம்ப அழுக்காக வேறு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் க்ளீன் பண்ணணும், சண்டே வேறு தானே, முடிச்சிடலான்னு பார்த்தா ரொம்ப அட்டகாசம். இதுக்கு நடுவில் வேறு என் தங்கச்சி வந்து ரொம்ப அலப்பறை. அப்பப்போ குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா. ஆனால் அவனை வந்து திட்டிருக்கான். இப்போ கூட பாருங்கள், வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. என்னை க்ளீன் பண்ணவே விடலை. அது கூட விளாட்றதே ஒரு வேலையாக போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், அவளை தள்ளி விட்டுட்டு நான் அப்புறமேட்டா க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா அவள் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா. அப்புறம் கடைசியில் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு பேரில் கையெல்லாம் ஆட்டி விட்டு தண்ணியெல்லாம் கீழே தள்ளி விட்டு எங்கள் அப்பாட்ட தான் வாங்கினேன். அப்புறம் என்ன, நானும் வலையை போட்டு பிடிக்க ஆரம்பித்தேன். பிடிக்கும் போது ஒரு எகிர்னா பாருங்க. குரங்க விட மோசமா தவிர இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சு. நானும் ட்ரை பண்ணேன், எங்கள் அம்மாவும் ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்க ட்ரை பண்ணோம். அரை மணி நேரம் கிட்டத்தட்ட வாங்கிட்டு இருந்தேன். சரி, எப்படியாச்சும் பிடிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் வந்து நானும் பிடிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் எங்கள் அம்மா வந்து ட்ரை பண்ணேன், என் தங்கச்சி வந்து ட்ரை பண்ணுறாங்க. என்னால் சுத்தமாக முடியல. கையெல்லாம் வழுவன்னு ஆயிடுச்சு. அதன் பார்த்து எங்கள் அப்பா வந்தார். வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டார். டேய், என்னடா? அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து சரி ஏதோ பண்ணுற, கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுறான்னாரு. சரி பண்ணுற பார்த்தா எங்கள் அம்மா வந்து நான் பண்ணுறேன்டான்னு பண்ணாங்க. பண்ணது குத்ததுக்கு எங்கள் அம்மா பண்ண ஒரே வேலை ஒன்றும் பண்ணல. அதான் பிரச்சனை. சரி, நானும் எப்படியோ அடக்கி வச்சு பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவன் என்கிட்ட மாட்டல, நான் தான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ரொம்ப அட்ராசிட்டி. பிடிச்சிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து குத்தத்துக்கு தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் சரி கொஞ்ச நேரம் எப்படியாச்சும் இது வேலைக்காவது துணியை போட்டு பிடிக்கலான்னு வந்துட்டேன். அப்புறம் போட்டு பிடிக்கலான்னு ஒரு பிடிக்க பார்த்தேன். கடைசியாக பிடிச்சிட்டேங்க. எனக்கே நம்ப முடியல. தம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிடிச்சி மேலக்கா தூக்கிட்டு வந்து டப்பில் போட்டேன். சரி, டப்பில் போட்ட குத்தத்துக்கு வலையை கடிச்சிட்டு காலைல தான் 3 பீஸ் கறியை சாப்பிட்டான். அதை பார்த்தாலும் வலையை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கான். சரி, எப்படியோ சாதனை செஞ்ச மாதிரி எனக்கு மனசில் ஒரு ஃபீல். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி. திடீர்னு திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா ஏதாவது நாய்க்குட்டி மாதிரி அலிகேட்டர் பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அவனே அவனை மசாஜ் பண்ணுற மாதிரி முதுகு காட்டிட்டு இருக்கான். தாய்ப்பாசத்தில் நம்மளை மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். அப்புறம் ஃபைனலாக அவன் வீட்டை அவனுக்கே ஒப்படைச்சி வச்சது. ஜாலியாக இருக்கான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் வேறு. அப்புறம் வந்து அடுத்த வீடியோக்காக காத்துட்டு இருந்தேன். சீக்கிரமே செய்திகளுக்காக சுகுமாரன்.